السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن ليس للإنسان إلا ما سعى صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أعطوا الأجير أجره قبل أن يجف عرقه صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் சர்வாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பார்த்த பின்புவாத உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழ போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இஸ்லாம் என்ற உயர்ந்த மார்க்கத்தின் மூலமாக மனிதனுக்கு அவனுடைய வணக்க வழிபாட்டை தவிரவும் மற்ற விஷயங்களான ரிஸ்கை தேடுவது, பொருளாதாரத்தை தேடுவது போன்ற விஷயத்தை மார்க்கம் நமக்கு தெல்ல தெளிவாக வழிகாட்டுகின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய வறுமையை போக்க, தன்னுடைய இந்த உலகத்தின் தேவையை நிறைவேற்ற சம்பாதிப்பது, வியாபாரம் செய்வது, வேலைக்கு செல்வது என்று போன்ற விஷயங்கள் ஈடுபோது கூட அதுவும் மார்க்கம் தான், அதுவும் தீன் தான் என்பதாக மார்க்கம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. குறிப்பாக பார்த்தோம் சொன்னா, இந்த உலகத்தில் தன்னுடைய தேவைக்காக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்பு இல்லாமல் அவன் எது ஒன்றுமே செய்து விட முடியாது. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, ஒரு சாப்பாடு சாப்பிட உணவு அருந்தவர்கள் சொன்னா, அந்த உணவுக்கு பின்னால் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய அந்த உழைப்பு இருப்பதனால் தான் அந்த செய்தி நாம் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியாது. அதே போல நாம் உடுத்தக்கூடிய உடை கூட என்ன சொன்னா, நாம் பலவித வண்ணங்களில் நமது உடை உடுத்துகின்றோம். ஆனால் அந்த உடை நம்ம சேர்வதற்கு பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்பு நமக்கு அது தேவைப்படுகிறது. அப்ப அந்த உழைப்பு என்று ஒன்று இல்லை என்றால் இந்த உலகத்தில் மனிதன் தன் வாழ்க்கையை பூர்த்தியாக்க முடியாது, தன் தேவையை பூர்த்தியாக்க முடியாது என்பதை மார்க்கம் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்துல இஸ்லாம் ஊக்கப்படுத்தக்கூடிய உழைப்பு என்பது அந்த மனிதன் தன்னுடைய தேவையை எந்த உழைப்பை கொண்டு பூர்த்தி படுத்துகின்றான் அது சிந்திக்க இஸ்லாம் சொல்கிறது. ஒருத்தன் அல்லாஹ்வுடைய அனுமதி பேரில் அல்லாஹ் அனுமதித்த வழியில தன்னுடைய உழைப்பை செலுத்தி விட்டு தன் பொருளாதாரத்தை தேடினால் அந்த பொருளாதாரம் தருவது இஸ்லாம் செய்த நன்மையாக அது பதிவு செய்கிறது. அதே நேரத்தில் தன்னுடைய உலகத்துடைய இந்த தேவையை பூர்த்தி பண்ண எந்த வழியிலும் சம்பாதிக்கலாம் என்ற அந்த உழைப்பை தவறான பாதையில் செலுத்தும் பொழுது
அது என்ன ஆகுது, அது மூலமாக வரக்கூடிய அந்த சம்பாதியம் அல்லாஹ் தஆலா அது ஹராம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். எதுக்கு சொல்ற சொன்னா, நீங்க மே 1ஆம் தேதி அது உழைப்பாளர் தினம். இஸ்லாம் என்பது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உழைப்பாளருக்கு இஸ்லாம் தனித்துவமான ஒரு இதை இஸ்லாம் தருகிறது. இஸ்லாம் எப்படி உழைப்பு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் உழைக்கின்றாங்களோ அந்த மக்கள் இஸ்லாம் தனித்துவமான இடம். எந்த அளவுக்கு சஹாபால் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஒரு சஹாபி கேக்குறாரு, சஹாபினா அன்சார் சஹாபி. இந்த ஹதீஸ் எப்படி சொன்னா சுனன் அபூ தாவூத் கிதாபுல பதிவு செய்யப்படுகிறது. அப்ப ஒருத்தருக்கு என்ன செய்யறாரு, யாசகம் கேக்குறாரு. அவர் சஹாபி தான் அவரு. அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் யாசகம் கேக்குறாரு. ஆனா பார்த்தா நல்லா வாலிபார், உடல் நல்லா ஆரோக்கியமான நிலையில் இருப்பவர். அவர் என்ன செய்யறாரு, அவர் யாசகம் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு பாக்குறாங்க, கேக்குறாங்க என்ன பொருள் கேக்குறாங்க, என்ன பொருள் வச்சிருக்க பொழுது, யார் ரசூலுல்லாஹ் என் வீட்டுல ஒரு விரிப்பு இருக்கு, அது விரிப்பு போர்த்தி கொள்வேன். சில என்ன செய்ய சொன்னா விரிப்பாக நான் பயன்படுத்திக் கொள்வேன். அடுத்ததாக தண்ணீர் அருந்தக்கூடிய பாத்திரம் இருக்கு சொன்னா, இது ரெண்டுதான் வீட்டுல வச்சிருக்காரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அது இரண்டையும் கொண்டு வர சொல்றாங்க. கொண்டு வந்து சஹாபா கிட்ட 2 திரஹத் என்ன செய்ய ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. விற்ற பேர் சொல்றாங்க, ஒரு திரஹத் என்ன செய்யணும், நீ உங்க வீட்டுல உணவு வாங்கிக்கொள். அடுத்த ஒரு திரஹத் என்ன செய்ய சொன்னா கோடாரி வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. கோடாரி வாங்கி வந்த சஹாபி என்ன செய்யறாங்க சொன்னா அவங்க கையால் பேசுறாங்க, கோடாரி பொருத்தி விட்டு சொல்றாங்க, இதை போல என்ன விலக்கி விட்டு சம்பாதித்துக்கொள். கிட்டத்தட்ட பார்த்தா 15 நாளைக்கு எங்க வரக்கூடாது சொல்லுங்க, கண்டிச்சு போட்டு அனுப்புறாங்க. அந்த சஹாபி என்ன செய்யறாரு, 15 நாள் கடமை என்ன செய்ய சொன்னா நல்லா விலக்கு விட்டு சம்பாதிக்காத கஷ்டப்படுறாரு. அடுத்து வரும்போது எப்படி சொன்னா கிட்டத்தட்ட அவர் யாசன் பயப்படாத குறைந்து வர்றாரு. கையில அவங்க யாசன் வந்தவர் தான். அவங்களுக்கு எப்படி சொன்னா ஒரு போதுமான அளவு செல்வம் இருந்ததாக நம்ம சம்பவத்துல பாக்குறோம். சொல்றாங்க இது முந்தைய விட இது எவ்வளவு மேல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, முந்தைய யாசங்கள் இருந்த ஒரு நல்ல விஷயம் சொன்னா அல்லாஹ் வசதி சொன்னா அவருக்கு போதுமான ஒரு வருமானத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்ப சொல்றாங்க உழைத்து சம்பாதிப்பது என்பது இஸ்லாம் மிக மேலான முறையில் இஸ்லாம் தெல்ல தெளிவா சொல்லி காட்டுகிறதா. இதுதான் உண்மை, இதான் மேலான விஷயம் தான். ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பொழுது அது அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்கின்றான். அதே நேரத்தில் பார்த்து சொன்னா சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவுக்கு போன டைம்ல கேள்வி ஒரு சம்பவம் தான். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போன நேரத்துல முஹாஜிர்களையும் அன்சார் என்ன சொன்னாங்க, சகோதரர்கள் சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வைக்கும்போது என்ன சொன்னா மதீனா வாசிகள் எப்படி சொன்னா தன்னுடைய வீட்டில் என்ன செய்றாங்க சொன்னா 2 வீடு இருந்தா ஒரு வீட்டை ஒரு முஹாஜிருக்கு கொடுக்குறாங்க. தனக்கு 2 மனைவி இருந்தா ஒரு மனைவி தலாக் பண்ணி ஒரு முஹாஜிருக்கு நிக்காஹ் செய்து கொடுக்குறாங்க. தன் சொத்தை பாதி என்ன செய்றாங்க, ஒரு முஹாஜிருக்கு கொடுக்குறாங்க. இவ்வாறாக சஹாபிகள் சொன்னா உதவி செய்த நேரத்துல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்றாரு, அவர் ஒரு அன்சார் சஹாபிக்கு தோழராக ரசூலுல்லாஹ் சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து சொல்றாரு, இங்க பாப்பா இங்க பாருங்க, எனக்கு இந்த சொத்து இருக்கு, இது பாதி எடுத்துக்க. இந்த தோட்டத்தை எந்த தோட்டம் எந்த தோட்டம் வேணுமோ அந்த இடத்துக்கு எனக்கு 2 மனைவி இருக்காங்க, இது எந்த மனைவி வேணும் சொல்ல தலாக் பண்ணிக்கிறேன், இதை முடிச்சு நிக்காஹ் செய்து கொள். என்ன செய்ய சொன்னா அந்த சஹாபி சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, இது எதுவும் தேவையில்லை, இது ஒரு மார்க்கெட்டை காமிங்க, மார்க்கெட்டை காட்டும், அதாவது கடைவீதியை காட்டுன்னு சொல்றாங்க. கடைவீதியை காட்டுன்னு சொன்னா என்ன செய்யறாங்க, அப்துல் ரஹ்மான் சொன்னா சின்ன அளவுல வியாபாரம் ஆரம்பிக்கிறான். அல்ல என்ன செய்யறான், பெரிய பழக்கத்தை பண்ணி ஒரு காலத்துல எப்படி ஆச்சு தெரியுமா, குறுகிய காலத்துல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போல அதுவிட பெரிய செல்வத்தை யாரும் இல்லை என்று அல்ல சொன்னா பெரிய செல்வத்தை தந்ததாக நம்ம சம்பவத்துல பார்க்கிறோம். என்ன காரணம், உழைப்பு என்பது அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செஞ்சுதான். நம்ம எப்படி உழைக்கிறது தான் முக்கியம். ஹலாலான வழியில உழைச்சால பரக்கத்து இருக்காது. நம்ம உழைப்பு என்பது ஹலாலான முறையில அல்லாஹ் தஆலா அனுமதித்த வழியில நம்ம சம்பாதிக்கும் பொழுது கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அதுக்கான பரக்கத்து அல்லாஹ் தஆலா தருகின்றார். அதே போல முன்பு சொன்ன மாதிரி உலகத்துல எல்லா நபிமாரும் பாருங்க ஒரு கொஞ்ச காலம் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க இந்த உலகத்துல தன்னுடைய வேலையை செய்திருக்கிறாங்க. வேலை என்பது என்ன, வியாபாரம் பார்த்திருக்கிறாங்க, பலவிதமான ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க கொஞ்ச நாள். ஏன் தெரியுமா, இது அல்லாஹ் தஆலா கட்டளை என்பது அவங்க ஈடுபட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா, இது அதாவது நபிமார்கள் என்பது சொன்னா மற்ற மக்களுடைய ரோல் மாடல், அவங்க முன்மாதிரி. அப்ப நபிமார்கள் என்று சொன்னா கொஞ்ச காலம் உலகத்துல வியாபாரம் போன்ற விஷயத்தை ஈடுபட்டு தன் குடும்பத்தை பாதுகாத்ததுனால என்னங்க அவங்க பின்பற்ற மக்கள் எப்படி சொன்னா தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பு செய்யணும், வேலை செய்யணும் என்பதாக சொன்னாங்க. அவங்க காமித்து தருகின்றார்கள். எந்த ஒரு சொன்னா சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு நபிமாரும் இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, பூமியில்
விவசாயம் பண்ணாங்களாம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, கொஞ்ச காலம் வந்து அவங்க வந்து விவசாயம் செய்தார்கள். யஸ்ஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து வியாபாரம் பண்ணாங்க. இதெல்லாம் நான் சம்பவத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து வியாபாரம் பண்ணாங்க. ஹாரூன் நபி அவங்க வந்து வியாபாரம் பண்ணாங்க. இப்படி வந்து சொல்லிட்டே வராங்க. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம குர்ஆனில் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னா அவங்க வந்து ஃபிரௌன் இந்த பொறுமை தாங்க என்ன செய்றாங்க, அவங்க வந்து தன்னுடைய அந்த நாட்டை விட்டு வெளியே போறாங்க. போய் வந்து எங்க போறாங்க தெரியுமா? மதீனா நகருக்கு போறாங்க. மதீனா நகரத்துல யார் இருக்கிறா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல மூசா நபி என்ன செய்றாங்க சொன்னா ஒரு கட்டத்துல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகளுக்கு அவங்க என்ன செய்றாங்க, உதவி செய்யறாங்க. அவங்க ஆடுகளுக்கு வந்து என்ன சொல்ற தண்ணீர் போக்கட்ட வந்து உதவி செய்யறதா என்ன செய்றாங்க. ஷுஐப் நபி என்ன செய்றாங்க, தன்னுடைய 2 மகள்ல ஒரு மகளை வந்து நிக்காஹ் செய்து தர அவங்க விரும்புறாங்க. விரும்பும்போது சொல்றாங்க என்ன சொல்றாங்க, அது சொல்றாங்க இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தபனத்தைய ஹாத்தைனி. மூசாவே என்னுடைய இந்த 2 மகள்ல ஒரு மகளை நான் வந்து உங்களுக்கு நிக்காஹ் செய்து தரேன்னு விரும்புறேன். என்ன மகள் தெரியுமா? அலா அந்த அஜுரமி லஹு தமானி ஹிஜஜ். 8 வருஷம் வந்து நீங்க ஆடு மேய்க்கணும். என்ன சொல்றாங்க, 8 வருஷம் ஆடி மேய்ப்பது தான் மகர். அந்த மகருக்கு மூசா என்ன செய்றாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மகள் நிக்காஹ் செய்றாங்க. சொல்றாங்க பைன் அக்மம்த அஷ்ரன் நம்ம இந்திக்க அந்த 8 10 ஆக்குவது உடனே விருப்பம் சொல்றாங்க. 8 என்பது கட்டாயம். 8 வருஷம் என்ன செய்யணும், கட்டாயம் ஆடு மேய்ச்சி ஆகணும். அது 8 வருஷத்தை வந்து 10 வருஷமாக ஆடு மேய்ப்பது உடனே விருப்பம் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன சொன்னா இவ்வாறான எல்லா நபிமாரும் பாருங்க உலகத்துல வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க, வேலை செஞ்சிருக்கிறாங்க, எல்லா விதமான வேலை பார்த்துருக்கிறாங்க. அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி தான் அவங்க நபியாக ஆக்கப்படும் என்ன செஞ்சாங்க, வியாபாரம் செய்வதாக சகோதரர் பார்க்கிறோம். இந்த ஒரு சொன்னா அந்த வியாபாரத்துல நேர்மையா இருந்ததுனாலதான் அல் அமீன் அஸ்வாதிக் என்று பேர் சொல்லப்படுறதாக சகோதரர் பார்க்கிறோம். எப்படி எப்படி அவங்க வந்து வியாபாரம் செஞ்சாங்க, அல் அமீன் அஸ்வாதிக் நம்பிக்கையாளர், உண்மையாளர். நம்முடைய வேலை எப்படி பண்ணணும், உண்மையாக இருக்க வேண்டும். பெற்றோர் நம்பிக்கை சம்பாதிக்கும் வகையில நம்முடைய வேலை இருக்க வேண்டும். அப்ப அந்த வகையில வந்து உழைக்கக்கூடிய எந்த ஒரு உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்ன தெரியுமா, அது ஹலால் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி உழைப்பு என்பது பாத்தீங்க சொன்னா காலத்துக்கு மாறிட்டு வருது இல்லைங்களா? ஒரு காலத்துல பாத்தீங்க சொன்னா முன்னெல்லாம் வந்து அதிகமான இந்த பேருக்கு சிந்தக்கூடிய மக்களை வந்து அதிகமா பார்த்துருக்கோம். எல்லாம் மரம் வெட்டுவாங்க. நீங்க வந்து அவரை பார்ப்பது அபூர்வமா இருக்கு. இன்னைக்கு பல இடத்துல பார்த்து சொன்னா அந்த மக்களை பார்க்க முடியல. ஆனா வேலை மாறிவிட்டது, உழைப்பு மாறிவிட்டது. நீங்க என்ன தெரியுமா, மக்கள் வேலை செய்யறாங்க எப்படி தெரியுமா, அவங்க இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ப தன் வேலையை வந்து மாற்றிக் கொள்கின்றார்கள். அப்ப என்ன சொன்னா எந்த காலத்திலும் உழைக்கும் முறை மாறலாம், அந்த உழைப்புடைய நோக்கம் மாறக்கூடாது. உழைக்கும் முறை மாறலாம். அன்னைக்கு வந்து சொன்னா தன்னை கோடாரி கொண்டு மறந்து விட்டாங்க, நீங்க மிஷினை கொண்டு மறந்து விட்டுறாங்க. உழைப்பு ஒண்ணுதான், ஆனா என்ன உழைக்கும் முறை மாறிடுச்சு, நோக்கம் மாறக்கூடாது. நோக்கம் என்ன தெரியுமா, ஹலாலாக சம்பாதிப்பது. ஹலாலாக சம்பாதிப்பது. ஏன் சொன்னா ஒரு மனிதன் வாழ்நாள் வந்து இது குழுக்கள் வச்சுக்கணுங்க. நம்ம சம்பாதிக்கணும் எந்த ஒரு சம்பாதிக்கும் சரி, இது அல்லாஹ் தஆலா அனுமதித்த வகையில சம்பாதிக்கும் சொன்னா கண்டிப்பா என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா சம்பாதியில குறைவாகவே இருந்தாலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்கின்றான். சில எப்படி சொன்னா இப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி சரி எல்லா வயலும் போயிடுறாங்க, எல்லா வயலும் இருக்கிறாங்க. அவர் நோக்கம் என்ன சொன்னா சம்பாதி நோக்கம் தான். இந்த உழைப்பு இஸ்லாம் வந்து விரும்புவது கிடையாது. இந்த உழைப்பு இஸ்லாம் வந்து என்ன செய்யல, அது வந்து விரும்புவது கிடையாது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்றது சொன்னா நீங்க வந்து அல்லாஹ்வை பார்த்து என்ன செய்யுங்க, அல்லாஹ் தஆலா காண்பித்த வழியில என்ன செய்யணும், பொருளாதாரத்தை பற்றி மீட்ட வேண்டும்தாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுக்கு அடுத்தபடியாக இது வந்து உழைக்கிற விஷயம். இரண்டாவது உழைப்பாளர்களுக்கு தரக்கூடிய ஊதியம் சம்பாதிச்சு இது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா, அதாவது நபிசல்லா சொல்றாங்க ஆத்துல் அஜீர அஜரஹு கபல அன் யதிஃப அர்கஹு. இதுதான் வந்து உழைப்பாளருக்கு தான் வருது. என்ன தெரியுமா, வேலை செய்த உடனே கூலி தருவது. வேலை செஞ்ச கூலி தருவது அதான் முக்கியம். மார்க்கம் அதான் சொல்றது. ஏன் சொன்னா சொல்றாங்க இல்லையா, ஒரு முதலாளி எப்படி இருக்கணும், வேலைக்காரன் வந்து பாராட்டு வகையில இருக்கணும். முதலாளி எப்படி இருக்கணும், வேலைக்காரர் என்ன செய்யணும், பாராட்டு வகையில முதலாளி வந்து நடந்து கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா நபிசல்லா காலத்துல அவங்க கிட்ட வந்து அனஸ் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து ஹாதிமாக ஹிதுமத் செய்து கொடுத்தாங்க, பணிவிடை செய்து கொடுத்தாங்க. அந்த அனஸ் அவங்க சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சேன் தெரியுமா, 10 ஆண்டு என்ன செஞ்சேன், நான் வந்து நபிகிட்ட நான் வந்து ஹிதுமத் பண்ணேன், பணிவிடை செஞ்சேன். ஆனா என்ன செய்யல, நபிசல்லா வந்து எந்த ஒரு விஷயத்திலும் சரி அவங்க என்ன செய்யல, இது ஒரு செயல் சொன்னா ஏன் செய்யலன்னு கேட்க மாட்டாங்களாம். காரியத்தை செய்யும் பொழுது ஏன் செய்த என்று கேட்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் கடுமையான வார்த்தை கொண்டு திட்ட
திட்ட மாட்டாங்களா என்பதாக அந்த சஹாபி சொன்னதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த அளவுக்கு போக வேண்டாம். நாம் முடிந்தது என்ன தெரியுமா, பணியாளரை அமர்த்தும் போது நாம் எந்த பணிக்கு ஆளை அமர்த்திக்கின்றோம் என்ன செய்யணும், அதுக்கான தகுதி அங்க இருக்கான்னு பார்க்கணும். இதான் முக்கியம். சில எப்படி தெரியுமா, ரொம்ப வயசான ஆளுக்கு ஹெவியான வேலையை கொடுத்துருவாங்க. இது மார்க்கம் சொல்லல. அதே போல ரொம்ப சின்ன பசங்க சேர்த்து அந்த வேலையை அமைத்து கொண்டு வேலையை வாங்கி கொள்வாங்க. இது மார்க்கம் சொல்லவே இல்லை. நான் அல்லாஹ்வுடைய பண்பு அதானே. அல்லாஹ் என்ன சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, அவன் படைப்பான் நமக்கு அல்லாஹ் செய்யல, நம்ம சக்திக்கு மீறிய கடமையை அல்லாஹ் தஆலா தரவில்லை. அல்லாஹ் என்ன செய்யல, நம்ம மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நம்ம கடமை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன செய்யல, சக்திக்கு மீறிய கடமை அல்லாஹ் தரல. நம்ம சக்திக்கு உட்பட அல்லாஹ் தஆலா கடமை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதே போல என்ன செய்யணும், நாம் ஒரு ஆளு பணிக்கு அமர்த்தும் பொழுது நாம் செய்யக்கூடிய பணிக்கு நாம் அமர்த்துற பணிக்கு அவன் தகுதியான்னு பார்க்கணும். பார்த்து என்ன செய்யணும், அந்த வேலையை நம்ம வாங்கிக் கொள்ள வேண்டும் தவிர என்ன செய்யணும், தகுதிக்கு மீறி வேலையை தரக்கூடாது. இது ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா, பணிக்கு அமர்த்தும் போது என்ன தெரியுமா, நம்ம உலகத்துல தாழ்வாக கடத்தக்கூடாது. நீ பெருமாள் தானே, ஒரு வீடு வேலை செய்யணும், வீடு வேலை செய்யணும், கம்பெனி வேலை செய்யணும், சரி எங்க வேலை செய்தாலும் என்ன செய்யணும், அந்த உழைப்பாளர் சொன்னா வேலையை வாங்கி கொண்டு அதன் கூலியை அடிமட்டமா தரும்போது என்ன தெரியுமா, நம்ம அதாவது அந்த உழைப்பாளர் நம்ம துரோகம் செய்யறோம். ஏன் சொன்னா நபிசல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, மறுமை நாள்ல 3 பேருக்கு எதிராக அல்லாஹ் தஆலா வாதாடுவானா. நபிசல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றாங்க 3 பேருக்கு எதிராக அல்லாஹ் செய்யும், அல்லாஹ் தஆலா 3 பேருக்கு எதிராக அல்லாஹ் தஆலா வாதாடுவான். அல்லாஹ் வழக்கு தொடுப்பான். சொல்றாங்க அந்த 3 பேர் ஒரு ஆள் யார் தெரியுமா, வலதுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தூஃபிய மின்ஹு. ஒரு மனிதர் வேலைக்கு அமர்த்தி என்ன செய்றாங்க, கூலிக்கு வேலைக்கு அமர்த்தி நல்ல முழுமையாக வேலை வாங்கி கொள்கின்றார்கள். அது என்ன செய்யல, பலம் யுத்த அஜர கூலி தரப்படலைன்னு சொன்னா அந்த கூலி தரப்படாததுனால அதுக்கு பாதிக்கப்பட்ட நபருக்காக அல்லாஹ் தஆலா வாதாடுவதா சொல்லி என்ன செய்றாங்க, அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா, நான் வாங்கும் வேலை கொடுக்கும் கூலி வேற ஒன்று. இது முரண்பாடு தானே. ஆனா அப்படி இருக்க கூடாதுங்க. எந்த சொன்னா ஒரு வேலை வாங்கிட்டான், அதுக்கு கூலி என்ன செய்யணும், உடனே தரணும். எப்படி தரணும் தெரியுமா, ஆத்தூர் அஜீர அஜரஹு கபராய் யஜித் பாரகஹு. ஒரு வேலைக்காரனுடைய அந்த வேலையை உலகம் என்ன செய்யணும், கூலியை கொடுத்துடணும். இது நபியுடைய ஹதீஸ், நபியுடைய வார்த்தை அப்படிதான். ஒரு முஸ்லீம் அப்படிதான் இருக்கணும். வேலை வாங்க என்ன செய்யணும், கூலி உடனே தர வேண்டும். ஏன் தெரியுமா, கூலியை கொண்டு சொன்னா என்ன ஆகும், இந்த அல்லாஹ் கிட்ட பெரும் வழக்காக மாறும் என்பதாக நபிசல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல என்ன சொன்ன சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு உலகத்தை பார்க்கிறோமா இல்லையா, இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, நான் முன்பு சொன்ன மாதிரி தான், ஒரு வேலை செய்யும் பொழுது அது வேலை என்ன செய்யணும், இது அல்லாஹ் தஆலா சொன்ன முறையில் இருக்கான்னு சொல்லி பார்க்க வேண்டும். ஏன் சொன்னா ஒரு சம்பாதனை என்பது தவறான முறையில் மாறும் போது என்ன தெரியுமா, அது மூலமா வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது. ஏன்னா பரக்கத்து என்ன தெரியுமா, அதிகமாக சம்பாதிக்க கிடையாதுங்க. குறைவாக சம்பாதித்தாலும் அது அல்லாஹ்வுடைய போதுமான ஒரு ரஹ்மத் அல்லாஹ் வச்சிருப்பான். குறைவான சம்பாதனை தான், ஆனா அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் ரஹ்மத்துள்ள அந்த சம்பாதனை அல்லாஹ் என்ன செய்யறான், அதுல நிறைவான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். அப்ப அதுக்கு என்ன தேவை, அல்லாஹ் தஆலா முன்பு சொன்ன மாதிரி நம்ம அல்லாஹ் தஆலா விதித்து அல்லாஹ் கொடுத்துட்டா. உலகத்துல புதுசா ஒண்ணும் இல்ல. பூமிக்கு அனுப்பும்போது அல்லாஹ் தெரிஞ்சுமா, நம்முடைய உணவு, நம்முடைய உடை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தீர்மானிச்சு அனுப்பிச்சுட்டான். புதுசா ஒன்றும் சம்பாதிக்க போது கிடையாது. ஆனாலும் என்ன செய்யறான், நடுவில் இந்த மனிதன் அது எப்படி பெற்றுக்கொள்வார், எப்படி அவன் சம்பாதிக்க என்பது அல்லாஹ் சோதித்து அல்லாஹ் தஆலா தருகின்றான். லைஸல் இன்சான் இல்லா மா ஸா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனிதனுக்கு அவன் எது முயற்சித்தானோ அது தவிர வேற எதுவும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப எதை நம்ம முயற்சி பண்றோம், நம்ம சம்பாதி என்பது எங்கு நம்ம செய்யணும், அல்லாஹ் ரஹ்மத்தை பெற வேண்டும். ஆகிரத் என்ன செய்யணும், அது நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தர வேண்டும். அந்த மாதிரி சம்பாதனை இருக்க வேண்டும். ஆக அந்த அப்படிப்பட்ட சம்பாதனை அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றோமோ அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த கஷ்டத்தை அல்லாஹ் கூலி தருவதாக நபிசல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல பார்த்தீங்க சொன்னா சொல்லுவாங்க இல்லையா, நபிசல்லாஹு எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நம்ம அதே கேள்வி சம்பவம் தான். ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, அபூதர் என்ன செய்யறாரு, தன்னுடைய வேலைக்காரர் திட்டிடுறாரு. தன் வேலைக்காரர் என்ன செய்யறாங்க, ஏதாவது மோசமான வார்த்தையை கூட திட்டிடுறாங்க. திட்டும்போது ரசூல் கண்டிக்கிறாங்க, யா அபூதர் இன்னக இம்முன் ஃபீக அம்ருன் ஜாஹிலியா. எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா, உங்ககிட்ட அறியாமை காலத்துடைய அந்த கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருப்பதாக ரசூல் கண்டிக்கிறாங்க. அது என்ன தெரியுமா, அறியாமை காலம் என்ன, ஒரு வேலைக்காரர் ஒரு தவறு பண்ணிட்டாங்க சொன்ன
செய்யுது? குடும்பத்தை இழுத்து திட்டுவது. இந்த மார்க்கம் சொல்லவே இல்லை. சம்பந்தப்பட்ட ஆளை திட்டுவது வேற, கண்டிப்பது வேற. அந்த குடும்பத்தை இழுத்து திட்டுவது என்ன தெரியுமா? இது வந்து முரண்பாடு. அதை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கோபத்தை வந்து பெற்று தரும் வகையில் இது வந்து அமையும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபாதர் இன்னக இமுதுன் ஃபீக அம்ருன் ஜாஹிலியா, உங்ககிட்ட எப்படி சொன்னா ஜாஹிலியா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கம் இருக்கு என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க வந்து அடிமை கிடையாது, அவன் வந்து அடிமை கிடையாது, ஒரு சகோதரர்கள். அவன் வந்து நாம் சக்திக்கு மீறி வேலையை தர வேண்டாம். அப்பா தருவதான நீ வந்து அவனுக்கு வந்து உதவி செய்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்டிக்கின்றார்கள். இது அந்த சஹாபிகள் வான ஃபுல்லா அவங்க வந்து கடைபிடிச்சு வாழ்ந்ததாக சம்பவத்தில் பார்க்கிறோம். அப்ப என்ன சொன்னா, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒன்னே இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம சமைக்கிறாங்க இல்லையா, சமையல் பண்றாங்க, மீது சமைக்கிறது ஆளை வச்சிருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சமையல் செய்த நபர் வந்து அந்த உணவு வந்து பரிமாறம் என்ன செய்யுமா, கூட வந்து ஆளுக்கு வந்து உணவு உடனே தரணும், சாப்பிட சொல்லணுமா, கூட உட்காந்து சாப்பிட சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரும் அதெல்லாம் செய்யல. இன்னைக்கு யாரும் செய்வது கிடையாது. ஏன் தெரியுமா? நமக்கு இருந்து ஒரு விதிமுறை வச்சிருக்கிறோம், நம்ம பணியாளர்கள் வேற ஒரு விதிமுறை நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் மாறி என்ன செய்யணும், வாழ்க்கையில வந்து இதெல்லாம் வந்து விட்டுட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், ஒரு பவர் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இந்த பவர் மூலம் என்ன செய்யணும், நமக்கு கீழே உள்ள நபர் வந்து அவங்க தேவையை வந்து பூர்த்தி செய்யுமாறு என்ன செய்யணும், வந்து ரஹ்மத்தா நம்ம நடத்தணும். அல்லாஹ் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா நம்ம மீது அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்கின்றார். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன்னாஸ், அதாவது இந்த பூமியில வந்து யார் வந்து மக்களுக்கு வந்து கருணை காட்டவில்லையோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படை என்ன செய்யணும், மே 1ஆம் தேதி எல்லா வருஷம் என்ன செய்வாங்க, 1ஆம் தான் வந்து ஒளிப்பாடு கொண்டாடுறோம். மார்க்கம் அப்படியே இல்லை, எல்லா நாளும் என்ன செய்யுது, ஒளிப்பாடு வந்து மார்க்கம் வந்து மதிக்கின்றது. மதிக்கணுங்க. அது சொல்றாங்க இல்லையா, நான் வேலைக்காரன்னு சொல்லக்கூடாது. அவங்க வேலைக்காரர் இருப்பதுனாலதான் நம்ம அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம அல்லாஹ் ஒரு அந்த சம்பந்தம் அல்லாஹ் தந்திருக்கின்றான். நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பவர் என்ன தெரியுமா, அவரை வந்து யாரு வேலை செய்கின்றாங்க அந்த மக்களுக்கு நம்ம வந்து மதித்து வந்து நம்ம வந்து அவங்க ஊதியத்தை தரும் போது கண்டிப்பா அல்லாஹ் செய்யறான். அந்த மக்கள் துஆவை அல்லாஹ் தஆலா சேர்த்து கொடுக்கின்றான். இரண்டாவது என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் முஸாஃபா பண்றாங்க. முஸாஃபா செய்யும்போது அந்த சஹாபி கை எப்படி தெரியுமா, அதாவது அந்த காலத்துல மரம் வெட்டி ஒரு சில கைகள் வந்து காப்பு காய்ச்சி விட்டது, கை வந்து கடினம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கழுத்தை வந்து ரசூலுல்லாஹ் முத்தமிட்டதாக சமூகத்தில் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து மதித்து பாருங்க, அவ்வளவு மதிப்பு கொடுத்த மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். அப்ப நீங்க வந்து மாறிவிட்டது, உழைப்பு மாறிவிட்டது, ஒழுங்கு முறை மாறிவிட்டது. ஆனால் நோக்கம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா காண்பித்த வழியில நான் வந்து பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும். அது அவ்வாறு சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்து அல்லாஹ் பறக்கத் செய்கின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்க, நான் முன்பு சொன்ன மாதிரி தான், நம்முடைய ஒவ்வொரு நிலைமத்துக்கு பின்னாலும் பல 100 மனிதர்களுடைய உழைப்பு இருக்கிறது. அது உணவாக இருந்தாலும் சரி, உடையா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நாம் அணியக்கூடிய செருப்பாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து பல பேருடைய உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பு எடுத்ததுனால தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு செருப்பு அணியிறோம், உடை அணியிறோம், உணவு உண்கின்றோம், தண்ணீர் குடிக்கிறோம். அப்ப என்ன தெரியுமா, இதெல்லாம் இல்லாம எதுவும் இல்லை. எல்லாம் சரி, நாம கஷ்டப்பட நம்ம உழைப்பு என்பது என்ன தெரியுமா, பிறருடைய நலனுக்காக இருக்கிறது. அதே போல நாம் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நியமத்துக்கு என்ன பின்னா பல பேர் உழைப்பாக இருக்கு என்பது என்ன செய்யணும், உணர்ந்து கூட வந்து கஷ்டப்பட சொன்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டோம், சாப்பாடு வீணாக்க மாட்டோம், உடையை நம்ம வந்து வீணாக்க மாட்டோம். நீ பல இடங்களை பார்க்கணும், சாப்பாடு வீணாக்கப்படுகிறது நீங்களா. அப்ப என்ன தெரியுமா, சிந்திக்கு பார்க்கல, மார்க்கம் சொல்லல, நீ வந்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் பண்ணுங்க, பண்ண செய்யணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், ஏழமா ஆல தாவூத சுக்ரா, அல்லாஹ் சொல்றான், தாவூது குடும்பத்தை அல்லாஹ் சுக்ர் செய்யுமா, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஏன்னா அவங்க வந்து மேல பார்த்தாங்க, தாவூது என்ன செஞ்சாங்க, அவங்க செஞ்ச அவங்க அரசர் தான். அவங்க எப்படி வந்து அரசரா இருந்தவங்க என்ன செய்யல, அந்த அரசருடைய நிதியிலிருந்து தன் குடும்பத்தை அவங்க ஓட்டவில்லை. அவங்க செஞ்சாங்க தெரியுமா, இரும்பை உருக்கி போர்க்கான ஆடையை வந்து செய்து அதை விற்று தன் குடும்பத்துடைய தேவையை வந்து பூர்த்தி செய்துதான் அல்லாஹ் தன் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இப்படிலாம் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுமா, முடிந்த அளவுக்கு நம்முடைய வேலை என்பது நம்ம செய்யணும், பிறர் மோசடி பண்ணாம, பொய் சொல்லாம, ஏமாற்றாம வாழ்ந்து சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் செய்யலாம். அவ்வாறு வரக்கூடிய பொருளாதாரத்துல குறைவாகவே இருந்தால் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கின்றான். அல்லாஹ் தஆலா இன்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா சொன்ன வழிபடி நாம் வந்து பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் ரஹ்மத் வழங்கி செய்வானாக. வாஹித அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்தோடு சொல்லுங்க.